ஐயாவுடைய ஆட்சி எப்படி இருக்கு? இன்னும் அடுத்த வாட்டி அவர்தான் வரணும். அடுத்த வாட்டி அவர்தான் கண்டிப்பா வருவாரு. ஹாய் மக்களே, வணக்கம். நாங்க தான் உங்க அடடே பாய்ஸ் குட்டி கோபி. உங்க எஸ்ஆர் ராஜா தான் தாம்பரம்னா எஸ்ஆர் ராஜா. அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. ஆமா, அவர் சார்பாகவும் நம்மளுடைய காமராஜர் சார் சார்பாகவும் இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழரோட பண்பாடு அங்க ஒரு தான் இது மாதிரி. அதுவும் முக்கியமா இந்த தாம்பரம் தொகுதிக்காகவே நம்ம எஸ்ஆர் ராஜா சார் இருக்காருல்ல, இது மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சி ரெடி பண்ணிருக்காங்க. குழந்தைங்க மட்டும் விளையாடுறது கிடையாது, பெரியவங்களும் விளையாடுவாங்க. அது மாதிரியான ஏற்பாடுகள் தான் நிறைய. நீங்க தான் ஜெயிப்பீங்க. எஸ், மகளிர் அணியோட சப்போர்ட் இருந்ததுனால ஐயா தான் கண்டிப்பா மீண்டும் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. திராவிட பொங்கல்ன்றாங்க. இன்னும் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 3S மீடியாவை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சாலும் கிடையாது, முடியும் ஷேர் பண்ணுங்க. பாய்ஸ் குட்டி கோபி, உங்க லோகே. எஸ், இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துல தான் இருக்கோம். லோகேஷ் தாம்பரத்துல இருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாம்பரம் தொகுதியுடைய எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பண்ண போறாரு. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேர்மன் காமராஜ் அவர்கள் அவங்க எல்லாம் சேர்த்து நம்மளுடைய எப்படி சொல்றது, எஸ்ஆர் ராஜா தான் தாம்பரம்னா எஸ்ஆர் ராஜா அப்படின்ற நம்ம தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா சார் இருக்கார்ல, அவர் எப்படின்னா தமிழகத்தோட மிகப்பெரிய தலைவரா இருந்த நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவே அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம எஸ்ஆர் ராஜா சார். அவர் சார்பாகவும் நம்மளுடைய காமராஜர் சார்பாகவும் காமராஜர் சேர்மன் சார்பாகவும் இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழரோட பண்பாடு அங்க ஒரு நிமிஷம் காட்டுறாங்க. பொங்கல் விழா வாங்க. எஸ், நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், அதாவது நம்ம தமிழ் பண்பாடு என்ன, பொங்கலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் பொதுவாக? கரும்பு சாப்பிடுவேன். அதான் சாப்பிடுறது மாதிரி தான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தமிழ் பாருங்க, காலை அடக்கிறது, ஓகேவா, இந்த நிறைய போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் வைக்கிறது, ஊறி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் பண்பாடு. சென்னையில முடியல, ஊரெல்லாம் கிடையாது, அந்த சென்னையில தான் இது மாதிரி. அதுவும் முக்கியமா இந்த தாம்பரம் தொகுதிக்காகவே நம்ம எஸ்ஆர் ராஜா சார் இருக்காருல்ல, அவரும் காமராஜர் சாரும் சேர்ந்து நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை தமிழ் மக்களுக்கு, அதுவும் இங்க இருக்கிற தாம்பர மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சி ரெடி பண்ணிருக்காங்க. திராவிட பொங்கல் விழா. திராவிட பொங்கல் விழா, அதாவது நம்மளோட சொல்ற திராவிட பொங்கல் திருவிழா தான் நம்ம பார்க்க போறோம். உள்ள பல வகையான நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுல நம்ம ஜெண்டா மோளத்து பாருங்க. இது மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மட்டும் கிடையாது. அதை தொடர்ந்து நம்மளுக்கு பின்னாடி நிறைய விஷயமான குழந்தைகளுக்கு உண்டான சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் இருக்கு. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இதுல பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே விளையாடுறாங்க. பாத்தீங்களா, குழந்தைங்க மட்டும் விளையாடுறது கிடையாது, பெரியவங்களும் விளையாடுவாங்க. அது மாதிரியான ஏற்பாடுகள் தான் நிறைய இருக்கு. அதனை தொடர்ந்து இந்த தாம்பரம் தொகுதி மக்களுக்கு வந்து முக்கியமா என்ன போட்டிகள் வச்சிருக்காங்க? பெண்களுக்காகவே ஸ்பெஷலா கோலம் போட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க தாம்பரம் தொகுதியில் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவுமே கோலம் போட்டிகள் நிறைய வச்சிருக்காங்க. அதுல யாரு பிரைஸ் வாங்க போறான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய தாம்பரம் தொகுதிக்காக நம்ம எம்எல்ஏ சார் எஸ்ஆர் ராஜா சாரும் காமராஜ் சாரும் அழகான இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க பாருங்க, நம்ம மகளிர் அணி வந்து அழகா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பொங்கல்லாம் பொங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அக்கா ஒரு வாட்டி எல்லாம் அந்த கொலையை போட்டு ஒரு வாட்டி பொங்கல் சொல்லுங்க. இல்ல வருவாங்க, ஒரு வாட்டி எங்களுக்காக சொல்லணும்ல. சரி, என்ன பொங்கல்? என்ன பொங்கல்? ஓகே, இது என்ன பொங்கல்? என்ன பொங்கல்? சமத்துவ சக்கரை பொங்கல். சொல்லுங்க. சமத்துவ பொங்கல், திராவிட பொங்கல். எஸ், பாத்தீங்களா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்காக இது உள்ள விஷயங்கள் பண்ணிருக்காங்க. திராவிட பொங்கல் வந்து வச்சு ரெடியா இருக்காங்க. அந்த அக்கா சொல்லுங்க. இங்க பாருங்க அக்கா, காட்டுக்காத. இந்த நிகழ்ச்சி எவ்வளவு ஸ்வீட்டான நிகழ்ச்சினா, ஐயா வந்து அவர் கையால வெள்ளம் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வாங்க. அவங்க ஏதோ சொல்ல விருப்பப்படுறாங்க. மகளிர் அணி கேளுங்க, சொல்லுங்க. சமத்துவ பொங்கல், திராவிட பொங்கல். ஆஹா, சரி சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நான் இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வருஷம் மகளிர் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா
ஒற்றுமையா இருந்து கோலம்லாம் போட்டீங்களா? எல்லாமே போட்டோம். செலக்ட் பண்ணா நீங்க வரீங்களா? லேட்டா வந்தீங்க. ஓகே சரி. ஐயா வந்து இப்பதான் உங்களுக்கு அந்த ரேஷன் கடையில அந்த இதுவெல்லாம் கொடுத்திருக்காருல்ல, அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயாவுடைய ஆட்சி எப்படி இருக்கு? இன்னும் அடுத்த வாட்டி அவர்தான் வரணும். அடுத்த வாட்டி அவர்தான் கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. ஓகே, நாங்க தான் ஜெயிப்போம். நீங்க தான் ஜெயிப்பீங்க. நாங்க தான் ஜெயிப்போம். எஸ், மகளிர் அணியோட சப்போர்ட் இருந்ததுனால ஐயா தான் கண்டிப்பா மீண்டும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எனக்கே அனல் பறக்குதுங்க. ஓகே, அதை தொடர்ந்து இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டான்ஸ் மாஸ்டர் அண்ட் தென் வந்து எம்சி, மாடலிங், ஃபேஷன் கொரியோகிராஃபர் பத்தி அவரே எடுத்து கொடுக்குறாரு. சொல்லுங்க, இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் இங்க வந்தது. குட்டி கோபி அண்ட் லோகேஷ் அண்ட் மண்டீஸை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. மண்டீஸ் வந்து இப்போ வருங்காலத்துல ஒரு பெரிய ஸ்டாரா இருக்க போறாரு. ஸோ நாங்க எல்லாருமே இங்க ஒன்னா சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு அண்ட் என்ன இந்த இடத்துல நிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. குட்டி கோபி இந்த மைக்கு உங்க நானு இன்னொரு அண்ணனை தேடிட்டு இருக்கேன். அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா வர போற டைம் ஆயிடுச்சா, பொங்கலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம், அது இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பொங்க பானை ஆக்சுவலி இவன் கொஞ்சம் முன்னாடி வரல, இல்லைன்னா அவன் தூக்கி உட்கார வச்சு பொங்க பானைன்னு நினைச்சு பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க. நல்லா இருக்கா ஜோக்கு? நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திராவிட பொங்கல்ன்றாங்க. இன்னும் வித்தியாசமான பொங்கல் வரப்போகுது. கட்சி இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்தது. இன்னும் நிறைய பொங்கல் மாற்றம் வரேன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா குழந்தைங்க விளையாடுறதுலாம் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் பெரியவங்க போய் விளையாடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் என்ஜாய் பண்ண போறோம். அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. எல்லாருக்கும் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, எல்லா பொங்கலும் பாத்துட்டீங்க. 3S மீடியாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சாலும் கிடையாது, முடியும் ஷேர் பண்ணுங்க. பொங்கல்.